சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலமானது தற்பொழுது சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. மறைந்த நடிகர் மனோஜ் பாரதியின் உடல் தற்பொழுது இறுதி ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். உயிரிழந்த மாரடைப்பு காரணமாக நேற்று மரணமடைந்த மனோஜ் பாரதியோட உடல் என்பது பெசநகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு தற்பொழுது வந்தடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏராளமானோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல இயக்குநர்கள் வெற்றிமாறன், ராம் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். தற்பொழுது மின் மயானத்தை அவருடைய உடல் என்பது அடைந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர் அங்கு இருக்கிறார்கள். இங்கு மின் மயானத்தை அடைந்திருக்கக்கூடிய அந்த இறுதி சடங்குகள், இறுதி நிகழ்வுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வழியில் எல்லாம் பொதுமக்கள் திரண்டு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. பாதுகாப்பாக போக்குவரத்து போலீசார் எந்த விதமான போக்குவரத்து தடையும் ஏற்படாத வகையில் அவருடைய உடல் என்பது மின் மயானத்திற்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மின் மயானத்தை அடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் நிறைவடைந்து அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்படுவதற்கான அந்த நேரம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் முன்னணி நடிகர்களும் சரி, அதே நேரத்தில் இயக்குநர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அனைவருமே கலந்திருக்கிறார்கள். ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லா திரைப்பிரபலங்களும் சரி, அதே நேரத்தில் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜேஷ், தற்பொழுது இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பெசன்ட் நகர் மின் மயானத்தில் முக்கிய பிரபலங்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது குறித்தான விவரங்கள் சொல்லுங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலை முதலே தனது மனைவியுடன் அவர் வந்திருந்தார். அவரும் தற்பொழுது இந்த மின்மயானத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல இயக்குநர்களாக இருக்கக்கூடிய ராம், வெற்றிமாறன் உள்ளிட்ட பல்வேறு பிரபல முன்னணி இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள், முன்னணி நடிகர்கள் வந்திருக்கிறார்கள், முன்னணி இயக்குநர்கள் இருக்கிறார்கள். அதே போல அரசியல் பிரபலங்கள் பார்க்கும் பொழுது சீமான் மட்டும் இருக்கிறார். மற்றபடி அவருடன் பணியாற்றிய இயக்குனர் பாரதி ராஜாவுடன் பணியாற்றிய மனோஜ் பாரதியுடன் பணியாற்றிய அனைத்து நபர்களும் இருக்கிறார்கள். அதே போல இயக்குனர் பேரரசு உள்ளிட்டோரும் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சின்னத்திரை, வெள்ளித்திரை, பெரிய திரை எல்லா நடிகர்களுமே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய இறுதி சடங்கு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தற்பொழுது பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்தடைந்திருக்கக்கூடிய மனோஜ் பாரதியின் உடல் சரியாக எப்பொழுது அந்த இறுதி சடங்குகள் நடைபெறும், அது குறித்தான தகவல்கள் வெளியாகிருக்கா? இறுதி சடங்குகள் தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவருடைய உடலை கொண்டு வரக்கூடிய அந்த மின் மயானத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை திரை பிரபலங்கள் இருக்கக்கூடிய போஸ் வெங்கட் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் அந்த அவருடைய உடலை சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இந்து முறைப்படி அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதன் ஊடாக இங்கு இருக்கக்கூடிய அந்த இந்து முறைப்படி அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதனை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சடங்குகளுக்கு பின்பாக அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்படும். இங்கு இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் உள்ளிட்டோர் அனைவருமே இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அருணேஷ், தற்பொழுதைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கேமரா லைட்டை ஏத்தியா, கொஞ்சம் லைட்டை ஏத்தியா, கொஞ்சம் லைட்டை ஏத்தியா.
பாருங்கண்ணா. ஐயா ஒன்றும் தெரியல. எல்லாமே நம்ம காலுக்கு தானா? ஆமாம். மறைந்த நடிகர் மனோஜ் பாரதியின் உடலுக்கு தற்பொழுது இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது. சென்னை பெசநகர் மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் இருந்து இறுதி ஊர்வலமாக புறப்பட்ட நடிகர் மனோஜ் பாரதியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டு தற்பொழுது தகனம் செய்யப்பட இருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது இந்த இறுதி தகன நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபக்கு ஃபுல் வைடா, ஃபுல் வைடா. நான் க்ளோஸில் இருக்கேன். நான் க்ளோஸு வைடு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி நேற்று மாலை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அரசியல் தலைவர்கள், திரைத்துறை பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்பொழுது இறுதி ஊர்வலமாக நீலாங்கரையில் இருந்து புறப்பட்ட அவரது பூத உடல் சென்னை பெசநகர் மின்மயானத்தில் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். இயக்குனர் இமயத்தின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் மக்களிடம் அறிமுகமான அவர் கடல் பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பிரசித்தி பெற்றவராக இருந்தார். அதே நேரத்தில் இயக்குனராகவும் தனது தந்தையை இயக்கி புகழ் பெற்றிருந்த கூடிய மனோஜ் பாரதியை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார், துணை நடிகராக இருந்திருக்கிறார். இப்படியான பல்வேறு புகழை கொண்ட அவர் கடந்த சில நாட்களாகவே தனக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால் அவர் ஓய்வு எடுத்திருந்தார். இறுதி அறுவை சிகிச்சை அவருக்கு செய்யப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவர் சிகிச்சையிலிருந்து ஓய்வில் இருந்த காரணத்தில் நேற்று மாலையில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானதாக செய்திகள் வெளியானது. இது தமிழ் திரையுலகை மட்டுமல்ல, பாரதி ராஜாவின் மீது அன்பும் அக்கறையும் வைத்திருக்கக்கூடிய அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் 48 வயதே ஆனக்கூடிய மனோஜ் பாரதி நேற்று காலமடைந்த செய்தி என்பது அனைவரிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து மனோஜின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அநேகர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள், தங்களுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். அரசியல் கட்சிகள் தொடங்கி திரை நட்சத்திரங்கள் என அனைவரும் வந்தார்கள். நடிகர் கார்த்திக், அதே போல நடிகர் சூர்யா உள்ளிட்ட திரை பிரபலங்கள், முன்னணி கதாநாயகர்களாக இருந்தவர்கள், அதே போல பாரதி ராஜாவால் இயக்கப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்ட நடிகர் நடிகைகள், ராதிகாவா இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், பாக்யராஜாக இருக்கட்டும், அனைவருமே வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியது என்பது நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. ஏனென்றால் 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே தந்தைக்கு எப்போது வருவாய் என்று ஏங்கி அழுத அந்த காட்சிகள் கூட நம்மை நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது.
இந்த நிலையில்தான் தற்பொழுது அவருடைய பூத உடல் என்பது நீலாங்கரையில் இருந்து பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த சாலை முழுவதுமே கூடியிருந்த பொதுமக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். தற்பொழுது அவருடைய இறுதி அந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்து மின்மயானத்தை பொறுத்த வரைக்குமே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலை முதலே இங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர் நேரடியாக வந்திருக்கிறார். அதே போல கவிஞர் வைரமுத்து, பாக்கியராஜ், இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் பேரரசு உள்ளிட்ட பலர் இங்கு வந்திருக்கிறார்கள். வந்து பாரதி ராஜாவை தேற்றக்கூடிய, அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் பாரதி ராஜா மீது அன்பையும் அக்கறையும் கொண்ட அநேகர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் பாரதி ராஜாவை தேற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே கலங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருக்கு 48 வயதுதான் ஆகிறது. இந்த போதிலும் இந்த மரணம் என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்று அவர்கள் கதறக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய பேரறிவாளனுடைய தாய் உள்ளிட்டோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அநேக சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவர்களுமே வந்திருக்கிறார்கள். இயக்குனர் தொடங்கி நடிகர்கள், சின்னத்திரை, வெள்ளித்திரை உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுமே இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சரியாக நீலாங்கரையில் தொடங்கிய அந்த ஊர்வலம் என்பது பெசன்ட் நகர் வரைக்கும் வந்தது. சாலையில் ஆங்காங்கே பொதுமக்கள் திரண்டு அவருக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 99 தொடங்கிய தன்னுடைய திரைப்பயணம் என்பது அவர் மரணிக்கும் வகையில் அந்த திரைத்துறையோடு தான் அவர் இருந்தார் என்பது கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கிறது. தாஜ்மஹால் உள்ளிட்ட பல்வேறு படங்கள், கடல் பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்கள் முத்திரை பதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த காட்சி, இந்த என்றுமே மறையாத அந்த திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தார். அதே போல அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல் என்பது ஒலிக்கப்பட்டது. அந்த பாடல் கேட்கும் பொழுது பலரும் கண்ணீர் விட்டக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அந்த பாடல் மிகவும் அவரை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த பாடல் இருந்ததன் காரணமாக அநேகர் கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. தற்போது இறுதி சடங்குக்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி சடங்கு என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், நடிகர் மனோஜ் பாரதியின் இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் இந்த மனோஜ் பாரதியுடைய குடும்பத்தினர் சார்பில் தமிழக அரசுக்கு ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கா? அது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? தற்போது வரை தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே மனோஜ் குடும்பத்தினர் அவருடைய மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஏனால் மிகுந்த வருத்தத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசு சார்பாக தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதே போல செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் உள்ளிட்டோர் நேரடியாக வந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தாலும் தமிழக முதலமைச்சர் பாரதி ராஜாவின் உடைய கரங்களை பற்றி அணைத்து நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் தற்போது அவருடைய குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு இழப்பில் இருக்கிறார்கள். ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் தான் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து அதன் பின்புதான் அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு ஏற்பாடுகள், தமிழக காவல்துறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் போக்குவரத்து துறை போலீசாராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களாக இருக்கட்டும், அனைவருமே பல்வேறு ஏற்பாடுகளை எந்தவித சிக்கலும் தடங்களும் இன்றி செய்திருந்தார்கள். ஏனென்றால் மிகுந்த நீலாங்கரையிலிருந்து பெசன்ட் நகர் வரக்கூடிய அந்த பகுதி என்பது, அந்த சாலை என்பது மிகுந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பொதுமக்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள், பள்ளி
நிறுவனங்களுக்கு சென்று வேலைக்கு சென்று திரும்புபவர்கள் உள்ளிட்ட அது செல்லும் பொழுது மிகுந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழக அரசின் உத்தரவை ஏற்று காவல்துறையினர் மிகுந்த சிறப்போடு எந்த விதமான போக்குவரத்து தடையும் இன்றி அந்த வாகனம் சரியாக மின்மயானத்திற்கு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியாக பாரதி ராஜாவினுடைய குடும்பத்திற்கும் மனோஜ் பாரதியின் குடும்பத்திற்கும் என்ன தேவையோ அதனை தமிழக அரசு செய்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அர்னேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் மறைந்த நடிகர் மனோஜ் பாரதியின் உடல் தற்பொழுது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான இறுதி நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக குடும்பத்தினர் உள்ளிட்டோர், நெருங்கிய சொந்தங்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது அந்த இறுதி நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த நடிகர் மனோஜ் பாரதியின்
தந்தையான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நடக்கக்கூட முடியாத நிலையில் தற்பொழுது அழுத நிலையில் மின்மயானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது உடல் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான இறுதி நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏணி போட்டோம். ஏணி போட்டாங்களா? அதான் ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் சொல்லுமா. காது போட்டு காத்துடுமா.
சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் பல்வேறு இறுதி சடங்குகள் நடைபெற்ற நிலையில் நடிகர் மனோஜ் பாரதியின் உடல் தற்பொழுது தகனம் செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மின் மயானத்தில் மனோஜ் பாரதியின் தாயார் அழுத நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஆறுதல் கூறப்பட்டு வருகிறது. காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். மனோஜ் பாரதியினுடைய அந்த இறுதி நிகழ்வுகள் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இங்கு பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அந்த இறுதி நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதனையொட்டி அவர்களுடைய குழந்தைகள் மற்றும் மனைவி கதறி அழக்கூடிய, உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நெஞ்சை உழுக்கும் வகையில் அந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. வயதான பாரதி ராஜா, இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரும் இங்கே இருக்கிறார்கள். தனது மகனை கடைசியாக அவர்கள் பார்த்து கதறக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் நெஞ்சை உழுக்கக்கூடிய வகையில் இருந்தது. இறுதி நிகழ்வுகள் நடைபெற்று தற்பொழுது அந்த மின் மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதனை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவிற்கும் சரி, அவருடைய குடும்பத்தினருக்கும் சரி, யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அநேகர் இங்கு வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்த போதிலும் யாராலும் ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு என்பதால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் கனத்த இருதயத்தோடு அழக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. பாரதி ராஜாவிற்கு சற்று உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால் அவரை அழைத்து செல்கிறார்கள் உடனடியாக வீட்டிற்கு. மகன் அவர் ஏற்கனவே அவருடைய பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதியை பொறுத்த வரைக்குமே அவர் பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தாலும் அவருடைய இழப்பு என்பது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத வகையிலான ஒரு இழப்பு. அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட உடனேயே பாரதி ராஜா மயக்கமடைந்திருக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலரும் நேரடியாக வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய மனோஜ் பாரதியினுடைய குழந்தைகள் கதறி அழுகிறார்கள், அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய தாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மனோஜனுடைய தாய் நேரடியாக இந்த மின்மயானத்திற்கு வந்து தன்னுடைய மகனை கடைசியாக பார்க்க வேண்டும் என்று அவர் கதறி அழுகிறார். இப்படியாக ஒரு குடும்பமே நிலை குலைந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அருணேஷ், தற்பொழுது மின்மயானத்தில் மயக்க நிலையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவை தற்போது எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்? அது குறித்தான தகவல்கள். அவர் ஏற்கனவே காலை முதலேயே அவர் அந்த மனோஜ் பாரதியினுடைய உடல் அருகேயே உட்கார்ந்திருந்தார். அவர் ஏற்கனவே உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டுதான் இருந்தால் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதும் தற்பொழுதுதான் அவருடைய உடல் தேறி வந்து படத்தில் எல்லாம் நடித்து கொண்டிருந்தார். தற்பொழுது தன்னுடைய மகன் மரணம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காலை முதலே அவர் அந்த இடத்திலேயே இருந்ததன் காரணமாக தற்பொழுது சோர்வின் காரணமாக இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர் உடனடியாக இல்லத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு அவருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்ணா